விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் மத்திய மாநில அரசுகளை வன்மையாக கண்டிக்கிறோம். தடுப்பதை கட்டிவிடு. திருச்சி மாவட்டம் முசிறி கைகாட்டியில் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் திடீர் பேரணியை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கோவிந்த் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கோவிந்த், வணக்கம். விவரங்கள். நவீனா, திருச்சி மாவட்டம் முசிறி கைகாட்டியிலிருந்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திடீரென பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேரணியாவது திருச்சி மாவட்டம் முசிறி கைகாட்டியில் இருந்து RDO அலுவலகம் வரை பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து விவசாயிகள் கூறக்கூடிய கோரிக்கைகளாக மேட்டூரில் இருந்து செல்லும் கடல் நீரானது கடலில் கலக்கக்கூடியதை தடுப்பதற்காகவும், தொடர்ந்து ஐயாறு உப்பாற்றுடன் இணைத்தால் 5 மாவட்ட மேட்டு பகுதியில் உள்ள ஏரி குளங்கள் நிரம்பும் எனவும், இதனால் 5 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் 5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயிகளும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து அவர்கள் விவசாயம் செய்ய ஏதுவாக இருக்கும் எனவும், இதன் காரணமாக எடப்பாடி, திருச்செங்கோடு, வைரிச்செட்டிப்பாளையம், மேல்புறம் வழியாக திருமலை செட்டி என பெரம்பூர் மாவட்டம் வரை பல்வேறு பகுதிகளில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் தொடர்ந்து பயனடைவார்கள் எனவும், உடனடியாக தமிழக அரசு காவிரி ஐயாறு இணைப்புக்கு நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மேலும் விவசாயிகள் வாங்கிய வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை தர வேண்டும், நெல்லுக்கு 2 மடங்கு லாபமான விலையை தர வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தியும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் முசிறி கைகாட்டியிலிருந்து பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் முசிறி கைகாட்டியில் இருந்து சென்று தற்போது முசிறி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தற்பொழுது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கோவிந்த்.